அன்பான குழந்தைகளே, இன்று நான் உங்களுக்கு ஒரு சிறிய கிராமத்தில் நடந்த அதிசயமான கதையை சொல்லப் போகிறேன். இந்த கதை ஒரு புத்திசாலி சிறுவனைப் பற்றியது மற்றும் ஒரு மந்திர சக்தி கொண்ட பழைய கடிகாரத்தைப் பற்றியது. ஒரு அமைதியான பசுமை கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் ஆர்வம் கொண்டவன். பழைய பொருட்களை சேகரித்து அவற்றின் பின்னால் உள்ள கதைகளை அறிந்து கொள்வது அவனுக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் கிராமத்தின் ஓரத்தில் இருந்த பழைய மாளிகைக்குள் அவன் சென்றான். அந்த மாளிகை பல வருடங்களாக காலியாக இருந்தது. சுவர்களில் பழைய ஓவியங்கள், மூலைகளில் தூசி படிந்த பெட்டிகள். அந்த இடம் முழுவதும் ஒரு மர்மமான அமைதியுடன் இருந்தது. அந்த மாளிகையின் நடுவில் ஒரு பெரிய மர மேசையின் மேல் ஒரு அழகான பழைய கடிகாரம் இருந்தது. அது சாதாரண கடிகாரம் போல இல்லாமல் பொன்னிற அலங்காரங்களுடன் ஒளிர்ந்தது. அதன் ஊசிகள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தன. அருண் அதனை மெதுவாக எடுத்து பார்த்தான். அதில் ஒரு சிறிய பொத்தான் இருந்தது. அவன் ஆர்வத்துடன் அந்த பொத்தானை அழுத்தினான். அந்த நொடியில் ஒரு அதிசயம் நடந்தது. காற்று நின்றது. பறந்து கொண்டிருந்த பறவைகள் வானில் அப்படியே நின்றன. அருகில் இருந்த மர இலைகள் அசையாமல் அமைதியாக உறைந்தன. உலகமே சிலை போல நின்றது. அருண் மட்டும் அசைய முடிந்தது. அவனுக்குப் புரிந்தது, அந்த கடிகாரம் நேரத்தை நிறுத்தும் சக்தி கொண்டது. முதலில் அவன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். இது ஒரு பெரிய மந்திரம் என்று அவனுக்கு தோன்றியது. சில நேரங்களில் அவன் இந்த சக்தியை பயன்படுத்தி சிறிய உதவிகளைச் செய்தான். காற்றில் விழப்போகும் குட்டி பறவையை காப்பாற்றினான். சாலையில் விழுந்த பந்தை எடுத்து ஒரு சிறு குழந்தைக்கு உதவினான். ஆனால் அந்த ரகசியம் அவன் நண்பர்களுக்கும் தெரிய வந்தது. அவர்கள் இந்த சக்தியை விளையாட்டாக பயன்படுத்த நினைத்தார்கள். தேர்வில் பதில்களை பார்க்கவும், பிறரிடம் இருந்து பொருட்களை எடுக்கவும், சிறு சிரிப்புக்காக மற்றவர்களை சிக்கலில் சிக்க வைக்கவும் திட்டமிட்டார்கள். அருண் இதை பார்த்து சிந்தித்தான். இந்த கடிகாரம் ஒரு பொம்மை அல்ல, இது ஒரு பெரிய பொறுப்பு. அவன் நினைத்தான், நேரத்தை நிறுத்தும் சக்தி இருந்தால் அதை நல்லதற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஒரு நாள் நண்பர்கள் கடிகாரத்தை தவறாக பயன்படுத்த முயன்றபோது அருண் அமைதியாக அவர்களைத் தடுத்து நிறுத்தினான். அவன் அவர்களுக்கு எதையும் கோபமாக சொல்லவில்லை. ஆனால் அவன் தனது செயலால் ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தான். அவன் கடிகாரத்தை மீண்டும் அந்த பழைய மாளிகைக்குள் எடுத்துச் சென்றான். அதை மெதுவாக அதே மேசையின் மேல் வைத்தான். அவன் உணர்ந்தான், சில சக்திகள் எல்லோரிடமும் இருக்க வேண்டியவை அல்ல, அவற்றை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். அவன் கடைசியாக ஒருமுறை அந்த பொத்தானை அழுத்தினான். உலகம் மீண்டும் இயல்பாக